காளி வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த முள்முருங்கையினுடைய வேற கையில் வச்சிருப்பாங்க. அல்லது முள்முருங்கை கட்டைகளில் நிச்சயமாக திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும். முள்முருங்கை வைத்தியத்துக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வேலைகளை செய்யக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்தது. அதே சமயத்தில் மருத்துவத்தில் மிகப்பெரிய வேலைகளை செய்யக்கூடிய ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா முள் முருங்கை அப்படின்னு பேர், கல்யாண முருங்கை அப்படின்னு இது பேர். மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை இது. காளி வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த முள்முருங்கையினுடைய வேற கையில் வச்சிருப்பாங்க. அல்லது முள்முருங்கை கட்டைகளில் ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப உக்கிர தெய்வங்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, செவ்வாய்க்கிழமை நாட்கள் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த முள்முருங்கை செடியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் பூசி குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு கன்னி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் 9 முறை சுற்றி வந்து வழிபாடு செஞ்சு கற்பூர தீபங்கள் ஏற்றி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அதே சமயத்தில் அவங்க வந்து மனசார ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணாங்கன்னா நிச்சயமாக திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும். முள்முருங்கை வைத்தியத்துக்கு மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வேலைகளை செய்யக்கூடியது. இந்த மரத்தினுடைய கட்டைகளை தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்து இரும்புகளை வந்து இது பண்ணுவாங்க. கொடுவாலெல்லாம் தீட்டுறதுக்காக அந்த காலகட்டங்கள் இதை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடி உரசி சூட்டு கொட்டைன்னு சொல்லுவாங்க, நல்லா உரசி கையில் சூடு வைப்பாங்க பாருங்க, அந்த மரம் தான் இது. இதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்தது. அதே சமயத்தில் மருத்துவத்தில் மிகப்பெரிய வேலைகளை செய்யக்கூடியது இந்த முள்முருங்கைன்னு சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறைவாக இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தால் இந்த முள்முருங்கை செடிகள் இருக்கக்கூடிய இடங்களில் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கவே இருக்காது. எதிரிகள் வந்து உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு வேலைகளை செஞ்சு நம்மளை பாதுகாப்பு பண்ணக்கூடிய இதனுடைய பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு கலரில் இருக்கும். அதனால் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது அக்னி மரம்னு கூட சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முள்முருங்கை இருக்கிற இடங்களில் ஸ்தல விருட்சங்களாக கூட நிறைய கோயில்களாக இருக்குது. இந்த முள்முருங்கை இருக்கிற இடத்துல அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கருப்பை குற்றங்கள்லாம் நீங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். கருப்பை கோளாறுகள் சரியாச்சுன்னா குழந்தை பாக்கியம் உருவாகத்து ஆரம்பிக்கும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முள்முருங்கை இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் பொண்ணு தரலான்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து வைத்தியத்திலையும் பயன்படுது, ஆன்மீகத்திலையும் பயன்படுது, மாந்திரிகத்திலையும் மிகப்பெரிய பயன்பாடுகள் உள்ளடக்கியது அந்த முள்முருங்கை. ஸோ இந்த முள்முருங்கையை வந்து பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி.